பொப்பிசை தற்போதைய காலகட்டத்தில் மறைந்து கொண்டு போகும் இசை துறைகளில் பொப்பிசையும் அடங்குகின்றது. அதுவும் குறிப்பாக தமிழ் பொப்பிசை. ஈழத்தில் உருவாகி மனோகரன் அண்ணன் அவர்களின் வாயிலாக மிகவும் பிரபலியம் பெற்றிருந்தது. அதனுடன் சேர்ந்து அமுதன் அண்ணாமலை அண்ணனும் சேர்ந்து செய்யப்பட்டிருந்தார். என பல ஜாம்பவான்கள், பொப்பிசை ஜாம்பவான்களின் குரலில் வெளிவந்து கொண்டிருந்த பாடல்கள் திரை இசையின் பிற்பாடு சற்று மங்கி சென்றது என்று கூறினால் சால பொருந்தும். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் அதை அந்த காலத்தில் ஒளிபரப்பு செய்து கொண்டே இருந்தது அந்த பொப்பிசையை. அதன் பிற்பாடு காலவட்ட சூழலில் நாங்களும் சிக்கொண்டு அந்த பொப்பிசையை ஒரு இடத்தில் அப்படியே மறந்து விட்டோம். இப்படி இருக்கோக்க கனேடிய மண்ணில் இருந்து ஒருத்தர், அவரு ஒரு வித்தியாசமான, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆளை பார்த்தா வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா எங்களோட ஒரு நெருங்கின அன்பர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துல தாளவாத்திய கலைஞரா தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அதன் பிற்பாடு கனேடிய மண்ணை தத்தெடுத்து வந்த பிற்பாடு இங்கும் பல இசை கலைஞர்களுக்கு தாளவாத்தியம் வாசித்துக் கொண்டிருந்தவர் கோவிட் பொது முடக்கின் பிற்பாடு தன்னை பாடகராக உருமாற்றம் செய்கின்றார். அந்த பாடகராக உருமாற்றம் செய்யும் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஜேர்னியில அவர் செலக்ட் பண்ணின ஜென்ரல் பொப்பிசை. அந்த வகையில் இப்பொழுது சமூக வலைதளங்களில் சக்கை போட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் பாபு ஜெயகாந்தன் அவர்களை வரவேற்கின்றோம் அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு. வணக்கம் அண்ணன். வணக்கம் ரோகன், எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கு, நீங்கள்? மிக நலமாக இருக்கிறேன் அண்ணன். நேரத்துக்கு நன்றி. இன்றைக்கு ஈவினிங்கும் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. கேட்டதுக்காண்டி வந்து இந்த பாடலை தந்து எங்களோட சில கருத்து பெருமாற்றம் செய்வதற்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். முதலில் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் பாதையில கடந்த 3 வருடங்களாக நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வழங்கும் பாடல்களை நாங்கள் எங்கள் வானொலியின் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களது பார்வையில் என்னிலும் பார்க்க அனுபவத்திலும், வயசுல என்று சொல்லக்கூடாது, அனுபவத்தில் மிகவும் உச்சத்தில் இருப்பவர், பல துறை கலைஞர்களுடன் பல வேறுபட்ட இடங்கள்ல நீங்கள் கலைத்துறையில பயணம் செய்திருக்கிறீர்கள். ஒரு பாடகராக, ஒரு இசை கலைஞராக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? முதலில் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு எனது 10வது வருட நிறைவு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே ஒரு வானொலியை நடத்துவது மிகவும் கடினமான ஒரு விடயம். தொழிற்பழு, வேலைப்பழு, வீட்டின் குடும்ப சுமை, இப்படி நிறைய இதுகளுக்கு மத்தியிலே இப்படியான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் அனைவரையும் ஒன்று கூட, ஒன்று கேட்க, ஒன்று சேர இப்படி ஒரு வானொலியை நடத்துவது ஒரு கடினமான காரியம். அதை தொடர்ந்து 10 வருடங்களாக செய்து வருவது எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அதுக்கு எனது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்து கொண்டு, இந்த பொப்பிசை பாடல்களை நான் பாடுவது கூட எமது கலை கலாச்சாரத்திலே வளர்ந்த நமது நாட்டு பாடல்களை மீண்டும் இந்த இளம் சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் நோக்கிலே தான் அது பாடல்களை நான் மீண்டும் பாடினேன். அது உங்களை போன்ற வானொலி, தொலைக்காட்சி, உலகம் பூராம் இருக்கின்ற வானொலிகள் அந்த பாடல்களை நேரம் கிடைக்கும் நேரத்திலே அதை ஒளிபரப்புவார்கள். இன்னும் கூட நாங்கள் தென்னிந்திய பாடல்களோடு போட்டி போட்டுக் கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு பாதை இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அது 70களில் ஆரம்பித்த அந்த பொப்பிசை பாடல்களை நான் பாடின பிறகுதான் நான் யார் என்பது கூட உலகத்துக்கு தெரிய வந்தது. அது ஒரு மற்ற மகிழ்ச்சி. இப்படியான உங்களை போன்ற வானொலிகள் தான் எமது பாடல்களை ஒளிபரப்பி புகழ்பெற செய்கிறீர்கள். அதற்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பாடலை போல் பல தரப்பட்ட கலைஞர்களின் சொந்த பாடல்களை நீங்கள் ஒளிபரப்பது இன்னும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த விடயத்தை மிக அருமையாக நடத்தி வருகின்ற அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் நிறைய பாடகர்களின் பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை தொகுத்து உங்கள் வானொலியிலே நேரம் கிடைக்கும் நேரங்களிலே அந்த பாடலை ஒளிபரப்பினால் அந்த கலைஞருக்கும் கிடைக்கின்ற புகழ், பெயர் எல்லாம் உங்கள் வாயிலாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. ஒரு ஊன்றுகோலாக அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் உங்களது இசை பயணத்தில் தொடர்ந்து பயணித்த வண்ணம் இருக்கும் என்பதை நான் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த பாட்டை நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு காரணம் அமுதன் அண்ணாமலை. தற்பொழுது சுயினம் காரணமாக மொன்றியல் நகரிலே வாழ்ந்து வருகிறார். நான் சென்று பார்த்துவிட்டு வந்தேன் கடந்த வாரம் அவரை. அதுக்காண்டித்தான் இந்த பாடலை நான் கேட்டது. அவரது ஞாபகங்கள், அவரது ஞாபக இலைகள் மக்கள் மத்தியில் விதைக்கப்பட வேண்டும். அதுபோல் பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அண்ணா கூட ஆஸ்திரேலிய நகரிலே இப்பொழுது அவர் நோய்வாய்ப்படவில்லை. இருந்தாலும் அவருக்கு
வயது காரணமாக அவருக்கு மேடை நிகழ்ச்சிகளை பாட முடியாது. இருந்தும் கூட அவர் எனது பாடல்களை கேட்டு அடிக்கடி அவர் என்னை பாராட்டுவார். அவரும் வாழ்ந்து வருவது மற்ற மகிழ்ச்சி. அமுதன் அண்ணாமலையும் வாழ்ந்து வருகிறார். அவரை சென்று நான் பார்த்து விட்டு வந்து நலமாக இருக்கிறார். மீண்டும் அவர் மேடை ஏறி அவர் பாடுவதற்கு எனது பிரார்த்தனையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உங்கள் வானொலி வாயிலாக. நன்றி அண்ணன். நன்றி அண்ணன். நேரத்திற்கு மீண்டும் சந்திப்போம் இன்னொரு முயற்சியில. மிக்க நன்றி வாய்ப்புக்கு ரூபன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அமுதன் அண்ணாமலை அண்ணனின் குரலில் அன்றைய நாள் வெளிவந்திருந்த பாடல் இன்றைக்கு எங்கள் பாபு ஜெயகாந்தன் அண்ணனின் குரலில் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் இந்த 10வது ஆண்டை அலங்கரிக்கிறது. இதோ. ஓ ஷீலா, ஓ சாந்தி, you don't look at me, you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. என்னை ஏமாற்றாதே, மனதை பொன்னாக்காதே. என்னை ஏமாற்றாதே, மனதை பொன்னாக்காதே. காதல் என்னும் வளையினிலே சிக்க வைக்காதே, காலமெல்லாம் உன் நினைவால் ஏங்க வைக்காதே. காதல் என்னும் வளையினிலே சிக்க வைக்காதே, காலமெல்லாம் உன் நினைவால் ஏங்க வைக்காதே. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. கண்ணால் கதை பேசாதே, கடிதம் நீ வரையாதே. கண்ணால் கதை பேசாதே, கடிதம் நீ வரையாதே. மம்மி டாடி கண்டுவிட்டால் மௌனம் காட்டாதே, உன்னை நம்பி வந்த ஆண்மகனை தள்ளி விடாதே. மம்மி டாடி கண்டுவிட்டால் மௌனம் காட்டாதே, உன்னை நம்பி வந்த ஆண்மகனை தள்ளி விடாதே. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. அன்பை விலை பேசாதே, என்றும் நீ மாறாதே. அன்பை விலை பேசாதே, என்றும் நீ மாறாதே. மலர்களையே மறந்து விட்டு மண்ணில் வீசாதே, உன் மனதினிலே பதிந்தவனை மறந்து விடாதே. மலர்தனையே மறந்து விட்டு மண்ணில் வீசாதே, உன் மனதினிலே பதிந்தவனை மறந்து விடாதே. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Shanti, Vasanti, you don't smile at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. Oh Sheila, oh Leela, you don't look at me. நன்றி பாபு அண்ணன். நேரத்துக்கு நன்றி. அதே நேரம் இந்த பாடல் தந்தமைக்கும் நன்றி. அமுதன் அண்ணாமலை அண்ணனின் குரலில் அன்றைய நாள் வெளிவந்து இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாமன தமிழ் வர்த்தக சேவையின் மூலம் உலகெங்கும் புகழ் மனம் பரப்பிய பாடல் இன்றைய நாள் அமுதன் அண்ணாமலை அண்ணனின் குரலில் வர முடியாமலும் பாபு ஜெயகாந்தன் அண்ணனின் குரலில் கொண்டு வந்திருக்கின்றோம். பாடல் தான் அண்ணனுக்கு நன்றி.